ஆதாரம் நீர்தானையா, என் ஆதாரம் நீர்தானையா. ஆதாரமின்றி அலைந்திடம் எனக்கோர் ஆதாரம் நீர்தானையா. கவலைகள் மாற, கலக்கங்கள் தீர காரணம் சொல்லுவோமா? ஆதாரமின்றி அலைந்திடும் எனக்கோர் ஆதாரம். ஆதாரமே இல்லாத இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனை என்னெல்லாம் நினைக்குது தெரியுங்களா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எதை வாங்கி போடலாம், எதை உடுத்தி கொள்ளலாம், இதுக்காக கவலைப்படாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரே. இந்த காலை வேளையில் இந்த உலகத்தில் நம்முடைய சொத்து அவர்தான். நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தா மனுஷங்க சம்பாதித்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போய் ஆகணும். நிலையானது ஒன்று அவர் மாத்திரமே. நிலையானது நித்தியமானது ஒன்று அவர் மாத்திரமே. இந்த உலகத்திலே நீ பங்கு சேர்க்க ஆசைப்பட்டால், இந்த உலகத்திலே நீ சொத்து சேர்க்க ஆசைப்பட்டால், என்னிடத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று ஆண்டவர் சீசனை பார்த்து சொல்லுகிறார். இந்த கால வேளையில் அன்பானவல்ல, உங்களை நெருக்குகிற கவலைகளை புறம்பே தள்ளுங்கள். இருந்தாலும் இல்லை என்றாலும் ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இருப்போமானால் மற்ற எல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரையில், ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, குழப்பம்தான் நிறைகின்றது. ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, குழப்பம்தான் நிறைகின்றது. ஆதாரம் நீர்தானையா, என் ஆதாரம் நீர்தானையா. ஆதாரமின்றி அலைந்திடம் எனக்கோ ஆதாரம் நீர்தானையா. ஆதாரமின்றி அலைந்திடம் எனக்கோ ஆதாரம் நீர்தானையா. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, அமைதிதான் கலைகின்றது. ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, அமைதிதான் கலைகின்றது. ஆதாரம் நீர்தானையா, என் ஆதாரம் நீர்தானையா. ஆதாரம் நீர்தானையா, என் ஆதாரம் நீர்தானையா. ஆதாரமின்றி அலைந்திடம் எனக்கோர் ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற, கலக்கங்கள் தீர காரண நீர்தானையா. உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாள ஆசை. உந்தனின்
சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாள ஆசை. உம்மிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். உம்மிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். ஆதாரம் நீர்தான் ஐயா, என் ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதாரம் நீர்தான் ஐயா, என் ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதாரமின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீதான் ஐயா. கலக்கங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீதான் ஐயா. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரையில். உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரையில். ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பம்தான் நிறைகின்றது. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பம்தான் நிறைகின்றது. ஆதாரம் நீர்தான் ஐயா, என் ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதாரமின்றி அலைந்திடம் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதாரமின்றி அலைந்திடம் எனக்கோ ஆதாரம் சொல்லலாம நீர்தான் ஐயா. ஆதாரமின்றி அலைந்திடும் எனக்கோ. எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்தில் எல்லாம் இருந்த அன்பு இல்லாமல், அரவணைப்பு இல்லாமல், ஆதரவு இல்லாமல், ஒரு கர்சனையான ஒரு விசாரணை இல்லாமல் எத்தனை பேர் தவித்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் என் அன்பு சகோதரனே, சகோதரி, என் அன்பு தேவச்சனமே, நமக்கு தெய்வம்தான் ஆதரவு. நம்ம சேர்த்து வைத்திருக்கிற பொக்கிஷங்கள், கட்டி வைத்திருக்கிற வீடுகள், ஸ்தோத்திரம், நம்ம வாங்கி வச்சிருக்க எதுவுமே நமக்கு ஆதரவு கிடையாது. ஆனால் நினைக்கலாம் அது தப்பு கணக்கு. நாளைக்கு நம்முடைய ஜீவன் எடுக்கப்படுமானால், ஆண்டவர் சொன்னார், உலகத்தையே நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் இன்று உன் ஜீவன் எடுக்கப்படுமானால், உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தி கொண்டாயானால் உனக்கு லாபம் என்ன? ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு உண்மையான, மெய்யான, நித்தியமான ஆசீர்வாதம் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பது. நித்திய ஜீவனை சுதந்தரிப்பது. எந்த நோக்கத்திற்காய் நம்மை தெரிந்து கொண்டாரோ, பிரித்தெடுத்தாரோ, அழைத்தாரோ, அதை நோக்கி ஓடுவதே ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை. அல்லேலூயா. இந்த உலகத்திலே கூட நம்ம ராஜா உட்கார வேண்டிய இதய சிங்காசனத்தில் எதுவும் வந்து உட்காரவே கூடாது, யாரும் வந்து உட்காரவே கூடாது. ஆகவே ஆண்டவர் சொன்னது போலவே, ஸ்தோத்திரம், இந்த இருதய சிங்காசனத்தில் ஆண்டவர் தான் இருக்க வேண்டும். அன்றைக்கு ஆபிரகாமுடைய இதயத்தின் சிங்காசனத்தில் ஈசாக்கு உட்கார ஆரம்பித்த உடனே அந்த ஈசாக்கையே ஆண்டவர் பலி கேட்கிறார். அவன் அதற்கு ரெடியாகி அவனை சாவதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கூட அவன் ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் இதயத்தில் தான் உன் மகன் மரிக்க வேண்டும், நிஜத்தில் அல்ல. நீ எனக்கு முதலிடம் கொடு, நீ என்னை தேடு. ஆமா, அல்லேலூயா. இன்றைக்கு ஸ்தோத்திரம், உலகத்தில் நம்மை ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, எதையும் கொண்டு போக போவதும் இல்லை.
ஆக அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். எழுந்து நிற்போமா? வசனம் அழகாய் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடினால நீர் அவனை பூரண சமாதானத்தோடு கூட வாழ வைப்பீர். பிரைஸ் காட். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த 10 மாசங்கள் எங்களை நடத்தி வந்த தெய்வமே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இருப்பது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை உமக்காய் ஓட வேண்டும் அப்பா. அது உம்முடைய சித்தத்தின்படி ஓட வேண்டும் ஆண்டவரே. நீரே எனக்கு ஆதாயம், நீரே என்னுடைய சொத்து, நீரே என்னுடைய சந்தோஷம், நீரே எனக்கு எல்லாம். பிரைஸ் காட். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். இன்னைக்கு இதை பாட்டா பாடுறாங்க. ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையில் யாருமே இதை முக்காவாசி ஜனங்கள் காண்பிக்கல. ஊழியர்கள் கூட ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனால் பவுல் கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தோம், அந்த கோடிகளை எல்லாம் அவர் உதறி தள்ளிட்டு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடு, எனக்கு முன்பாக வைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். இதுதாங்க ஒவ்வொரு கிறிஸ்தவனின் ஆசையாய் இருக்க வேண்டும். ஆமென். ஒருத்தன் ஓடியாந்து, ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், கற்பனைகளை கைக்கொள். அப்பொழுது ஆண்டவரே, என் சிறு வயதிலிருந்து நான் கற்பனைகளை கை கொள்ளுகிறேன், என் சிறு வயதிலிருந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்குள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்த உடனே அவன் மிகுந்த துக்கம் அடைந்தான். காரணம், அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் இருந்தபடியினாலே அவன் துக்கம் அடைந்து ஆண்டவரை விட்டு விலகி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தனக்குரிய ஒரே பிள்ளையை ஆண்டவர் கேட்ட உடனே ஆபிரகாம், ஆண்டவரை உமக்காக இந்த பிள்ளையையும் நான் பலி கொடுக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னான். கவனிங்க, தங்களுடைய ஜீவனை நேசிக்கிறவர்கள் இழந்து போவார்கள், தங்களுடைய ஜீவனை வெறுக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த உலகத்தில் எதெல்லாம் எனக்கு லாபமோ அதையெல்லாம் நான் கிறிஸ்துவுக்காக குப்பையும் நஷ்டமாய் கருதினேன் என்று சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு உண்டாவதாக, அப்படிப்பட்ட ஆவி, அப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாவதாக. நாம கேட்டு புல்லரிச்சிட்டு போகிற கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடாது, அதை செயலிலே கொண்டு வருகிற கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும். அனுபவத்திலே போகிற ஒரு ஸ்தோத்திரம். கவனிங்க, நாம உணர்ச்சி வசப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடாது. அந்த செயல் வடிவில் வந்தாலும் ஆண்டவரே நாங்க செயல்படுகிற கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்கம்மா? அல்லேலூயா. ஆமென். அவங்களுக்கு தான் இந்த பாட்டு பொருந்தும். எனக்கு இந்த உலக ஆசை வேணும், உலகம் வேணும், அது வேணும், இது வேணும், நான் அப்படி ரிச்சா வாழணும் அப்படின்றவங்களுக்கு இந்த பாட்டு பொருந்தாது. என் ரிச்சே இயேசுநாதன் தான், என் அழகே இயேசுநாதன் தான் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பாட்டு பொருந்தும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஆசை பண்ணலாமா? ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாய் அல்லேலூயா, அல்லேலூயா,
லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லே. சந்தோஷமாய் பாடுவோம். அல்லேலூயா அல்லே glory. என் ஆண்டவரே புகழ். எத்தனை தான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். சொல்ல முடியுமா? எத்தனை தான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். சொல்லுங்க, எனக்காக. ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதை. பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பரந்த பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் தந்தைய பொருளுக்காய் லக்கை நோக்கி. கரங்களை தட்டி அப்பா என்ன நம்புங்கப்பா சொல்லுங்க. சுயநலமா இனி வேண்டாம். என் ஆண்டவர் தான் இந்த உலகத்தில், ஆண்டவர் தான் சொத்து. இந்த உலகத்தில் ஆண்டவர் தான் எனக்கு நிம்மதி. இந்த உலகத்தில் நான் சம்பாதிச்ச ஆதாயம் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு. அவர் எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை உலகத்தால் கரைப்படாதபடிக்கு, பாவ வாழ்க்கையால் கரைப்படாதபடிக்கு, உலகத்தின் இச்சைகளால் கரைப்படாதபடிக்கு என் ராஜாவை சந்திக்கும் அந்த நாள் வரும் வரைக்கும் என்னை காத்துக்கொள்வேன்னு சொல்லி கையை உயர்த்தி என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே, என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே, என் ஆசையெல்லாம் பொன்முகத்தை. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. என் ஆசையெல்லாம் இன்னும் ஒரு விசை. என் ஆசையெல்லாம் இன்னும் ஒரு விசை. என் ஆசையெல்லாம் உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. எத்தனை பேர் இந்த காலை நேரத்திலே இந்த பரிசுத்த ஆராதனையில் உண்மையாய் சொல்ல முடியும்?
உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே. சொல்லுங்க, அப்பா உம்முடைய சித்தம் என் சித்தத்துல ஓடி ஓடிதான் அப்பா இன்னைக்கு அலைச்சல் பொழப்பு, நிம்மதி இல்ல, நிறைய போராட்டங்கள், குழப்பம், தலைவலிக்குது, எதையோ சிந்திக்க தோணுது. அப்பா சொல்லுங்க, என் சுய சித்தத்துல நான் ஓடக்கூடாது ஆண்டவரே, உங்க சித்தத்தில் ஓடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அனுமதிக்கப்பட்ட சித்தத்தில் ஓடின லோத்து தன்னுடைய குடும்பத்தை இழந்தது போல ஆண்டவரே, நாங்க அனுமதிக்கப்பட்ட சித்தத்திலே ஓட வேண்டாம், சுய சித்தத்திலே ஓட வேண்டாம், பிசாசு ஆசை காட்டுற சித்தத்திலே ஓட வேண்டாம், தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திலே நாங்கள் ஓடட்டும். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே. ராஜா உம் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் ஜீவய ஏக்கமே, இனியவாறு ஏசையா உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன். எனது மணவாளனே, என் ஜீவய இனியவாறு ஏசையா உம்மைத்தான், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. எனது மனவாரதிப்போம் அப்படியே, என் ஜீவய ஏக்கமே, இனியவாறு ஆராதிக்கலாமா? Thank you Lord. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா, இதயமெல்லாம் இனிக்குதையா. என்னது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவாறு ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான்.
உலக எழிலெல்லாம் ஏமாற்றோ, அன்பு மாறாதையா, அன்பு மாறாதையா, ஒரு நாளும் அழியாதையா. அந்த அன்பு ஒரு நாளும் அழியாதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனி அவ்வாறு ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். கடைசியாய் நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, நான் நடக்கும் பாதையெல்லாம், நான் நடக்கும் பாதையெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனி அவ்வாறு ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மோடு தான் இருப்பேன். அந்த கடைசி சரணத்துக்கு முந்தின சரணத்தை பாடலாமா? உண்மையை ஒப்பு கொடுத்து கையை உயர்த்தி, அழகெல்லாம் அற்று போகும், உலகையெல்லாம் ஏமாற்றும், அழகெல்லாம் அற்று போகும், உலகத்தின் மகிமை எல்லாம் ஏமாற்றும், உம் அன்பு மாறாதையா, உம் அன்பு மாறாதையா, ஒரு நாளும் அழியாதையா, ஐயா ஒரு நாளும் அழியாதையா. அந்த அன்பை விட்டு ஒரு நாளும் நாங்க பின்வாங்கி போயிடக்கூடாதப்பா. ஆண்டவரே இயேசு ராஜா, இந்த சிந்தையோடு கூட எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. இந்த உலகத்தில் எங்களை ஷேக் ஆக்குகிற, தடுமாற செய்கிற ஆண்டவரே பல காரியங்கள் இந்த உலகம் முழுவதும் சுத்தி இருக்கிறதால ஆண்டவரே, எங்க வீட்டை சுத்தி, நான் குடியிருக்கிற இடத்தை சுத்தி ஆண்டவரே, அப்பா தகப்பனே இயேசுவே, ஒன்றுக்கு நான் அடிமைப்படக்கூடாது அப்பா. இருப்பது ஒரு வாழ்க்கை, அது உமக்காக மாத்திரமே இருக்கத்தக்கதாய் நாங்கள் கையெடுத்து கும்பிடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே, முடிவு பரியந்த நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எங்களுக்குள்ள உற்சாகமான ஆவி தாங்கும்படிக்கு செய்யும் ஆண்டவரே. அப்பொழுது பாதகருக்கு உம்மது ஆண்டவரே ஐயா செயலை அறிவிப்பேன் என்று தாவீது சொல்லி இருக்கிறது போல உற்சாகமான ஆவி, பரலோகத்தின் உற்சாகமான ஆவி, இந்த உலகத்தில் கிடைக்கிற ஆஸ்திகள் மூலமாய் கிடைக்கிற உற்சாகம் அல்லப்பா, பரிசுத்தமான உற்சாகத்தின் ஆவி எங்களை தாங்கும்படிக்கு செய்யுங்கப்பா. இந்த கால வேளையில் அப்பா, இந்த சிந்தையோடு கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனம மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் பிதாவே, ஆமென்.